ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பாறை மீன் குழம்பு அப்புறம் வறுவல் இது ரெண்டும் செய்யலாம். ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் பாறை மீனை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் மீனை. சுத்தமாகிடுச்சு பாருங்கள். இதுமேட்டு குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். நான் குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்துட்டேன். வறுக்கிறதுக்கு ஒரு 5-6 பீஸும் குழம்புக்கும் ஒரு 5-6 பீஸு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஏன்னா இது ஊறணும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் நம்ம குழம்புல அது பொரிக்கிறதுக்கு பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கல்லுப்பு சேர்த்து வணங்க வச்சுக்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கி விட்டுக்கலாம். இது வணங்குற கேப்பில் பக்கத்தில் இருக்கிற அடுப்பு பற்ற வச்சு உல வச்சுக்கலாம். உல வச்சுக்கலாம். புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். அப்புறம் மீன் குழம்பு தூள் போட்டுக்கலாம். கொதிச்சுன்னா மூடி வச்சுக்கலாம். கொதிக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். சாதத்தை வடித்து எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. எடுத்துச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் கல்லையை ஊற்றிக்கலாம். தேங்காய் கல்லை ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. கொதிச்சிடுச்சுட்டு மீன் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மீன் நல்லா வேகணும். கொதிக்கிட்டோம். மூடி வச்சுக்கலாம். இப்போ மீன் கொதிக்குதான்னு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு மீனோட கண் வந்து வெள்ளையாக இருக்கணும். வெள்ளையாகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம குத்தியும் பார்த்துக்கலாம் வெந்துருச்சா வேலைன்ட்டு நசுக்கி விட்டு. இப்போ இது வெந்துருச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே அடுப்பில் சட்டி வச்சு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் காயிட்டும். அப்புறம் மீன் எடுத்து போட்டு அதில் பொரிச்சிக்கலாம். காயணும் கொஞ்சம் நேரம். காஞ்சிருச்சு. மீன் எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இனிமேட்டு எடுத்து வச்சிடலாம். மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு, அப்புறம் மீன் குழம்பு, மீன் பொரிச்சது ரெடி. வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.
நம்மளுடைய சூப்பர் புளி கிளி மருள் அட்டகாசம் சூப்பர். செம்ம டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. நான் வேற லெவலு மீன் குழம்பு இன்னைக்கு. வரணும் அப்படியே உள்ள போகுது. சூப்பர். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஆச்சுங்களா? எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம லைக்கு ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?